குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கோஆர்டினேஷன், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், சாப்டர் நம்பர் 17 உடைய லெக்சர் நம்பர் 4 வந்து பார்க்க போறோம். ஸோ லெக்சர் நம்பர் 3 ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியாச்சு. மேக் ஷூர் டு see that. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து கொஞ்சோண்டு டாபிக் தான் படிச்சோம். இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தா லாங் நிறைய பெரிய பெரிய டாபிக்ஸ் எல்லாம் படிச்சோம். ஸோ போன கிளாஸ்ல வந்து எப்படி கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் இருக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்படி அலாங் த நியூரான் அண்ட் ஓவர் தி சினாப்ஸ் எப்படி டூ டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டூ ரீஜியன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். டைப்ஸ் சொல்றதை விட ரீஜியன்ஸ் மாதிரி. ஸோ ரெண்டு ரீஜியன் இருக்கு. ஒன்னு வந்து அலாங் நியூரான்குள்ள எப்படி நடக்குது, த்ரூ அவுட் தி நியூரான். ஸோ த்ரூ அவுட் தி நியூரானா அதோட மீனிங் வந்து செல் பாடி, டென்ட்ரைட்ஸ் இருக்கட்டும், ஆக்சான், அதெல்லாம் அதுக்குள்ள எப்படி நடக்குது, நியூரான்குள்ள அதோடைய பார்ட்ஸ்குள்ள எப்படி நடக்குது. அதுக்கப்புறமா அந்த செகண்ட் பார்ட் வந்து ஓவர் தி சினாப்ஸ், சினாப்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். அலாங் தி நியூரான் பாத்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னலிங் தான் நடக்கும். கரெக்டா? நியூரான்குள்ள பாத்தீங்கன்னா மெசேஜ், இம்பல்ஸ் எது எந்த ஃபார்ம்ல வந்து மூவ் ஆகும், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஃபார்ம்ல தான் மூவ் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஃபார்ம்ல வந்து மூவ். அதுவே நம்ம சினாப்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா சினாப்ஸ்ல வந்து கெமிக்கலா கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, நியூரான் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து நியூரான்குள்ள எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா இருக்கும். அதுவே சினாப்ஸ்ல வந்து கெமிக்கல் இம்பல்ஸா இருக்கும். அவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் இப்போதைக்கு நீங்க உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். சோ இந்த அலாங் தி நியூரான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சோ இதுல நான் வந்து இதுல டுகெதரா வந்து உங்களுக்கு பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க. நான் அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கல. அதனால நான் வந்து ஒரு ஒரு டாபிக்கா கொடுக்குறேன். அந்த டாபிக் வச்சு நீங்க படி. ஓகேங்களா? சோ நான் தெரியும்ல, ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்பேன். கரெக்டா? அந்த ஹெட்டிங்க்கு நேம் வந்து நான் சைட்லயே எழுதிடுவேன். சோ அதே மாதிரி நம்ம இதோடைய நேமும் எழுதிக்கலாம். என்னதுன்னா ரெஸ்டிங் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, அலாங் தி நியூரான் எப்படி வந்து கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ரெஸ்டிங் ஸ்டேட். ரெஸ்டிங் ஸ்டேட் ஆல்சோ இதோடைய மெயின் நேம் என்னதுன்னா கண்டக்ஷன். மெயின் நேம் என்னதுன்னா கண்டக்ஷன்ல போலரைசேஷன் கண்டிஷன். போலரைஸ்டு கண்டிஷன், போலரைசேஷன் சொல்லு கண்டிஷன். போலரைஸ்டு கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரொம்ப ஈஸி இது. ஓகே, நல்லா வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து கவனிங்க. எல்லா வேர்ட்ஸையும் எல்லா திங்ஸையும் வந்து உள்ள அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குது, ஸ்டெப்ஸோட நேம் மட்டும் தெரிஞ்சா போதாது. ஓகே, ஸ்டெப்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிளியரா தெரியணும். ஆர்டர்ல தெரியணும். அப்பதான் வந்து ஈஸி டு லேர்ன் அண்ட் ஈஸி டு மெமரைஸ். நிறைய நாள் வந்து உங்க மைண்ட்ல அப்படியே ரீடைன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் பேர் வந்து டீபோலரைசேஷன். வந்து இங்க இருந்தா இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எல்லா இதுக்கும் ஒரு சின்னதா ஒரு கீவோட நான் பக்கத்துலயே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் வந்து தெரிஞ்சா ஈஸியா நீங்க எழுதிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டீங்க. கரெக்டா? தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொபகேஷன். ப்ரொபகேஷன். அந்த ஃபோர்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரீபோலரைசேஷன். அவ்வளவுதான். 4 ஸ்டெப்ல நீங்க முடிச்சிடலாம் இதை படிச்சு. ரீபோலரைசேஷன் ரொம்ப ஈஸி. சோ அலாங் தி நியூரான் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, 4 ஸ்டெப் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்பையும் குயிக்கா படிச்சிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ரெஸ்டிங் ஸ்டேட், ஆல்சோ நோன் அஸ் போலரைஸ்டு கண்டிஷன். இந்த போலரைஸ்டு கண்டிஷன்ல என்ன ஆகும்னா நியூரான் வந்து ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட் அதோட நேம் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் என்னது, அது நியூரான் ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, நியூரானுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எதனால இதுல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் Na பிளஸ் சோடியம் பிளஸ் அயோன். ஸோ போன கிளாஸே சொல்லிட்டேன், நோ ப்ராப்ளம். நான் இந்த கிளாஸ் ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியுமே, அதனால நான் சொல்றேன். ஸோ அவுட் சைடு தி நியூரான் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. எதனால, Na பிளஸ் அயன்னால. இன்சைட் தி நியூரான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா. ஓகே, ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான். ரெஸ்டிங் ஸ்டேட்ல நியூரான் ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ரெஸ்டிங் ஸ்டேட்டோட இன்னொரு பேர் வந்து போலரைஸ்டு கண்டிஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா வந்து அவுட் சைடு தி நியூரான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு டியூ டு Na பிளஸ் சோடியம் அயான்ஸ். இன்சைட் தி நியூரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, இந்த சிஸ்டம், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப் பேர் தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் சொல்லுவாங்க.
இந்த பம்ப் வந்து எனர்ஜி யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுறதுனால அதனால இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சிஸ்டம், ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட், ஏதாவது ஒரு பம்ப் வந்து ஏடிபி யூஸ் பண்ணுதுன்னா அதோட ஒர்க்கிங்காக, அந்த ஒர்க்குக்கு தேவையான எனர்ஜிக்காக ஏடிபி தேவைப்படுதுன்னா கண்டிப்பா அதை ஆக்டிவ் சொல்லுவாங்க. எனர்ஜி தேவைப்படலைன்னா அதை பாசிவ்னு சொல்லுவாங்க. சில எனர்ஜி தேவைப்படுதுல, ஏடிபி தேவைப்படுது, அதனால இது ஆக்டிவ் சொல்லுவாங்க. அது சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஒண்ணு இல்ல, சோடியம் அயன்ஸை வந்து நியூரான்குள்ள இருந்து வெளியில வந்து பம்ப் பண்ணும், அவ்வளவுதான். ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட், இன்சைட் டு அவுட் சைடு வந்து பம்ப் பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் சொல்லுவாங்க. பம்ப் பண்ணுதுல, அதனால பம்ப்னு சொல்லுவாங்க. என்னது? அவுட் சைட் தி செல் மெம்பரைன், அவுட் சைட் தி நியூரான். ஓகேங்களா? இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் எங்க இருக்குன்னா பிளாஸ்மா மெம்பரைன்ல, நியூரானுடைய பிளாஸ்மா மெம்பரைன்ல இருக்கு. சோடியமையும் பொட்டாசியம் வந்து அக்ராஸ் தி மெம்பரைன். ஒண்ணு எப்போ உள்ள வேணுமோ அப்போ, எப்போ வெளில வேணுமோ. இது காமன். இது போலரைசேஷன்லயும் இருக்கும், டீபோலரைசேஷன்லயும் இருக்கும், ரீபோலரைசேஷன் எல்லாத்துலயும் இது வந்து பிக்ஸ்டா இருக்கும். ஓகே, சோடியம் பொட்டாசியம் பம்ப் பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் எங்க இருக்கு? பிளாஸ்மா மெம்பரைன்ல இருக்கு. சோடியமையும் பொட்டாசியமும் உள்ள ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு இதுல போகும். இப்போ இந்த போலரைஸ்டு கண்டிஷன்ல சோடியம் வந்து வெளியில போகுது. ஓகே, அதனால பாசிட்டிவ் சார்ஜா மாறிடுது வெளியில எல்லாம். உள்ள எல்லாம் நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். ஓகே, சோ 3 பாயிண்ட் தான். நியூரான் இதுல ரிலாக்ஸ்டா இருக்கும், ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும். நியூரானுக்கு வெளியில மோர் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். எதனால? Na பிளஸ் சோடியம் பிளஸ் அயான்ஸ்னால. நியூரானுக்கு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மெயின்டைன் பண்றது யாரு? சோடியம் பொட்டாசியம் பம்ப். எனர்ஜி யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்றதுனால இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டீபோலரைசேஷன் ஸ்டேட். ஓகே, இங்க தான் இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்கதான் சிக்னல் ஃபார்ம் ஆகி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட், இந்த செகண்ட் டீபோலரைசேஷன், இது வந்து எப்போ நடக்கும்னா ஏதாவது அதுக்கு ஸ்டிமுலஸ் வந்தா, ஏதாவது நீங்க டச் பண்றீங்க, ஏதாவது சவுண்ட் வருது, ஏதாவது லைட் வருது. ஓகே, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டிமுலஸ் வருது. சூடான பொருள் டச் பண்றீங்க, பிரைட் லைட் கண்ணில் படுது, இல்லைன்னா சத்தமான சவுண்ட் வருது, இதெல்லாம் ஸ்டிமுலஸ், டிஸ்டர்பன்ஸ். இந்த ஸ்டிமுலஸ் வரும்போது செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டிமுலஸ்னாலதான் ஒரு ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகுது. அப்பதுல இருந்தா இந்த இம்பல்ஸ் கிரியேட் ஆன உடனே செகண்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சேஞ்சஸ். The changes when a stimulus arrive at the nerve fiber. என்னென்ன ஸ்டிமுலஸ் வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சோ என்ன ஸ்டிமுலஸ் சொன்ன? டச், சவுண்ட், இல்லைன்னா லைட். நியூரானோட மெம்பரைன் இருக்குல்ல, இது வந்து இட் பிகம்ஸ் பெர்மியபிள் டு Na பிளஸ். பெர்மியபிள்னா அதை அலோ பண்ண விட்டுரும். ஓகே, பெர்மியபிள் ஆயிடும். நியூரானோட மெம்பரைன், நியூரான் மெம்பரைன் கூட எழுதுங்க, ஆக்சான் மெம்பரைன் கூட எழுதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். நர்வ் செல்லோடைய மெம்பரைன். ஓகே, இது என்ன பண்ணுனா, இது அலோ பண்ண, இது வந்து பெர்மியபிள் ஆயிடும். யாருக்கு? சோடியம், Na பிளஸ் அயான்ஸ்க்கு. ஓகே, நார்மலா இருக்கிற கண்டிஷன்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சோடியமை வெளியில துரத்துக்கிட்டே இருந்தாங்க, வெளியில வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? உள்ள வந்து விடுறாங்க, பெர்மியபிளா ஆக்குறாங்க. ஓகே, யார? சோடியம் பிளஸ் அயான். இது பெர்மியபிள் ஆனோட என்ன ஆகும்? உள்ள போகும். அது பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பெர்மியபிள்னா பெர்மிஷன் டு கோ இன்சைட். நியூரான் ஆக்சான் மெம்பரைன் வந்து, நியூரான் மெம்பரைன் வந்து இட் கிவ்ஸ் பெர்மிஷன், இட் கிவ்ஸ் பெர்மியபிள் டு Na பிளஸ் அயான்ஸ். என்ன ஆகும்? உள்ள வர ஆரம்பிக்கும் இந்த Na பிளஸ் அயான். இப்ப என்ன ஆகுது? போலரைசேஷனுடைய ஆப்போசிட் நடக்குதுல, டீபோலரைசேஷன் ஆகுது. அவ்வளவுதான், சிம்பிள். போலரைசேஷன்னா என்ன? சோடியம் வெளில போய் பாசிட்டிவா மாறும், கே உள்ள வந்து வரும். இங்க என்ன ஆகுது? சோடியம் உள்ள வருது, நெகட்டிவ் சார்ஜ் தான் வெளியில போகுது. இந்த சார்ஜ் அப்படியே மாறுதுல, லோக்கலைஸ்டு சேஞ்ச் ஆகுது பாருங்க, அதுதான் டீபோலரைசேஷன். பாருங்க டயக்ராம் என்ன ஆகுது. இங்க பாருங்க, ரெஸ்டிங் ரீஜியனுக்கும் எக்ஸைட்டட் ரீஜியனுக்கும் ஸ்டிமுலஸ் வந்ததுக்கு அப்புறமா எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. ரெஸ்டிங் ரீஜியன்ல என்ன இருக்கு பாருங்க, இது ரொம்ப திக்கா இருக்கா. இது ரெஸ்டிங் ரீஜியன், எக்ஸைட்டட் ரீஜியன். ரெஸ்டிங் ரீஜியன்ல பாருங்க, இது ரெஸ்டிங் ரீஜியன். பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் நெக்ஸ்ட் ரெஸ்டிங் ரீஜியன். ரெஸ்டிங் ரீஜியன்ல செல்லுக்கு உள்ள வந்து நெகட்டிவ், இது செல்லுக்கு உள்ள இன்னு.
இது அவுட். செல்லுக்கு உள்ள பாருங்க. செல்லுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு ரெஸ்டிங் ரீஜியன்ல. அதான் போலரைஸ்டு கண்டிஷன்ல செல்லுக்குள்ள நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, செல்லுக்கு வெளியில பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதோட மீனிங் என்னது? வெளியில எல்லா சோடியமும் வெளியில வந்துடும். ஆனா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாருங்க அப்படியே ஆப்போசிட். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இதான் ஸ்டிமுலஸ் வந்ததுக்கு அப்புறமா நெகட்டிவ் வந்து வெளியில வந்துருச்சு, பாசிட்டிவ் உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதான் சிம்பிள். சோடியம் ஃபுல்லா உள்ள போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது சோடியம் எல்லாம் வெளியில வந்துடும், ஏன் பொட்டாசியம் எல்லாம் உள்ள போயிடும். இங்க என்ன ஆகுது? சோடியம் உள்ள வருது. சாரி, ரெஸ்டிங் ஸ்டேஜ்ல சோடியம் எல்லாம் வெளியில போயிடும், பொட்டாசியம் எல்லாம் உள்ள வந்துடும். ஓகே, இங்க என்ன ஆகுது? நியூரான் பத்தி பேசுறேன் நான். ஓகேங்களா? அதுவே வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ல என்ன ஆகுது? சோடியம் எல்லாம் உள்ள போயிடுது, பொட்டாசியம் எல்லாம் வெளியில வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது, சைனோடய சேஞ்ச் ஆகுது. போலரைசேஷன் டீபோலரைசேஷனா மாறுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் தான் இது. என்னது? சோடியம் வந்து உள்ள அப்படியே ரஷ் ஆகுது, அப்படியே அப்படியே தட்டி மோதிக்கிட்டு உள்ள போகுது. ஓகே, என்ன ஆகுது? இந்த மாதிரி ஆகும்போது உள்ள வந்து பாசிட்டிவ் ஆயிடுது, வெளியில நெகட்டிவ் ஆயிடுது, அப்படியே ஆப்போசிட்டா டர்ன் ஆயிடுது. இந்த சேஞ்ச் பேர் தான் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, டீபோலரைசேஷன் ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நெகட்டிவ், வெளியில பாசிட்டிவ். டீபோலரைசேஷன் செகண்ட் ஸ்டெப்ல ஸ்டிமுலஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆக்சான் மெம்பரைன் பெர்மியபிள் ஆயிடும், சோடியம் பிளஸ் ஆயிடும். அதனால சோடியம் உள்ள வந்து உள்ள பாசிட்டிவா ஆயிடுது, வெளியில நெகட்டிவா ஆயிடுது. ஓகே, அவ்வளவுதான். இப்போ ப்ரொபகேஷன் ஆஃப் இம்பல்ஸ். எப்படி வந்து இம்பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, உள்ள ஃபுல்லா அப்படியே போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டீபோலரைஸ்டு ஏரியா இருக்குல்ல, ஓகே, அந்த எக்ஸைட்டட் ரீஜியன் இருக்குல்ல, இது என்ன பண்ணணும்னா அப்படியே வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி மெம்பரேன் அப்படியே ட்ரிகர் பண்ணிக்கிட்டே போகும். இந்த இம்பல்ஸ் எப்படி தெரியுமா? ஒரு வேவ் மாதிரி போகும். ஓகே, சோ இங்க எக்ஸைட்டட் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க, இங்க எக்ஸைட்டட் ஆயிருக்கா, இது எக்ஸைட்டட் ஈன்னு எழுதுறேன். இது எக்ஸைட்டட், இது என்னது? ரெஸ்ட். எக்ஸைட்டட்ல இருக்கும்போது இங்க இம்பல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க இம்பல்ஸ் இருக்குன்னா இங்க வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? இங்க நார்மலா இருக்கும். இப்போ இங்க வந்துச்சுன்னா இது வந்து எக்ஸைட் ஆயிடும். அப்படியே ஒரு எதுல இருக்கோ அது எக்ஸைட் இருக்கும், எதுல இல்லையோ அது வந்து ரெஸ்ட் ஆகும். எப்படி வேவ் மாதிரி போகும், வேவ் மாதிரி போயிட்டே இருக்கும், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ ஒண்ணுத்துல இருந்துச்சுன்னா ஒண்ணு எக்ஸைட்னா ஒன்னு ரெஸ்ட், ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்படியே ஒன்னு எக்ஸைட்டட்னா ஒன்னு ரெஸ்ட், ஒன்னு எக்ஸைட்டட்னா ஒரு ரெஸ்ட், அப்படியே எக்ஸைட்டட் ரெஸ்ட், எக்ஸைட்டட் ரெஸ்ட், எக்ஸைட்டட் ரெஸ்ட் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா எப்படி நடக்குதுன்னு? இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல இந்த மாதிரி வரைஞ்சா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ டயக்ராம்ஸ் பயாலஜில டயக்ராம்ஸ் எவ்வளவு வரையறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மார்க் அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ, நான் தான் சொன்னல. சோ இந்த டீபோலரைஸ் ஏரியா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும், அப்படியே நெக்ஸ்ட் பார்ட் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். போலரைஸ்ல இருந்து டீபோலரைஸ்டா மாறும், டீபோலரைஸ்ல இருந்து அப்படியே போயிட்டே இருக்கும், வேவ் மாதிரி இந்த இம்பல்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ஒன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்டினியூஸா இருக்குதுன்னா கேப் கேப்பா வரைகிறேன். இதுக்கு சும்மா வந்து உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு சொல்லி கேப் கேப்பா வரைகிறேன். இப்போ நீங்க பாருங்க, இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸைட்டட் ரீஜன்ல வச்சுக்கிறேன். எக்ஸைட்டட்னா என்னது? உள்ள வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஓகே, வெளியில நெகட்டிவ் ஆயிடும். இல்ல வெளியில வந்து கரெக்ட் தான், கரெக்ட். உள்ள பாசிட்டிவ், உள்ள நெகட்டிவ் ஆயிடும். இது இன்னும் இது அவுட். இன்னும் இப்போ இது எக்ஸைட்டட்ல இருக்குன்னா இது என்ன இருக்கும்? ரெஸ்டிங் ரீஜியன்ல இருக்கும். அப்பனா இங்க நெகட்டிவ் இருக்கும், உள்ள நெகட்டிவ் இருக்கும், வெளில பாசிட்டிவ். இப்ப என்ன ஆகும்? இந்த இம்பல்ஸ் வந்து போகும். கரெக்டா? இம்பல்ஸ்னா இப்போ ப்ளூ கலர்ல நான் உங்களுக்கு வரையறேன். இப்ப இங்க இம்பல்ஸ் இருக்கு, இப்ப இது வந்து இங்க போகுதுன்னா என்ன ஆகும்? இது எக்ஸைட்டட்ல இருந்து இது எக்ஸைட்டட்ல இருக்குன்னா, எக்ஸைட்டட் இஸ் நத்திங் பட் டீபோலரைஸ்ட் இருக்குன்னா இங்க வந்து என்ன ஆகும்? மறுபடியும் இது எக்ஸைட்டடா மாற ஆகும்.
இப்போ நீங்க சொல்லுவீங்களா மேம், ஓகே செகண்ட் ரீஜன் இப்போ எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரீஜன் என்ன மேம் ஆகும்னா அது ரீபோலரைஸ்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? போலரைசேஷன்ல இருந்து டீபோலரைசேஷன், டீபோலரைசேஷன்ல இருந்து ரீபோலரைசேஷன். ரீபோலரைசேஷன் ஒண்ணும் இல்ல, மறுபடியும் வந்து போலரைஸ் பண்ணுது. அப்படின்னா இது என்னவா மாறும்? இப்போ இப்படி மாறும், இப்படி மாறும், நார்மல் கண்டிஷனுக்கு போயிடும், ரெஸ்டிங் ஸ்டேட்கே போயிடும். எக்ஸைட்டட்ல இருந்து ரெஸ்டிங் போயிடுது. எப்படி போகுதுன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸ்லைட்டா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஒண்ணு இல்ல, போலரைசேஷன்ல இருந்து டீபோலரைசேஷன், டீபோலரைசேஷன்ல இருந்து ரீபோலரைசேஷன், அவ்வளவுதான். ஓகே, இன் பாசிட்டிவ் செகண்ட் ரீஜியன்ல நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி நியூரான்ல உள்ள நெகட்டிவ் இருக்கு. அப்புறமா இங்க பாசிட்டிவ் ஒரு ரீஜியன்ல எக்ஸைட் இருந்துச்சு, இன்னொரு ரீஜியன்ல ரெஸ்டிங் இருக்கு. இப்ப அந்த எக்ஸைட்டான ரீஜியன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து இம்பல்ஸ் வேற இடத்துக்கு போயிடுச்சு, அந்த செகண்ட் இது வந்து எக்ஸைட்டட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும்? மறுபடியும் நார்மல் ஆயிடும், போலரைஸ் ஆகாது, ரீபோலரைஸ் ஆயிடும், மறுபடியும் போலரைசேஷன் நடக்கும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? இது எப்படி இப்படி மாறிடும், இது இப்படி மாறிடும். இது என்னவா மாறும்? இது எக்ஸைட்டடா மாறும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன்னு, இது செகண்ட் ஒன், செகண்ட் ஒன். இது என்ன ஆகும்? இது என்னவா மாறும்? இது மறுபடியும் வந்து ரீபோலரைஸ்டா, இது வந்து எக்ஸைட்டடா மாறும், டீபோலரைஸ்ட் ஆயிடும். நான் இங்க பாசிட்டிவ் வந்துடும். லைட்டா கன்ஃபியூஷன் இருக்கும், ஆனா நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, நான் ரொம்ப கஷ்டமா தான் சொல்லித்தரல, ஈஸியா தான் சொல்லித்தரேன். புரிஞ்சுச்சா? 3 ஸ்டெப்பும் புரிஞ்சுச்சா? 4வது ஸ்டெப் நம்ம வந்து முடிச்சிடலாம். 4வது ஸ்டெப் என்னது? ரீபோலரைசேஷன். நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஆனா ஸ்டேட்மெண்ட் வைஸ் சொல்லல. ரீபோலரைசேஷன்லாம் ஒண்ணும் இல்ல, ரெக்கவரி ஆகுது, நார்மல் ரெஸ்டிங் ஸ்டேட்க்கு அது மறுபடியும் வந்துருது. ஓகேங்களா? ரெக்கார்டிங் ஆயிட்டு தானே இருக்கு கிளாஸ். ஓகே, சோடியம் அயன் மறுபடியும் வந்து வெளியில போயிடும், பம்ப் அவுட் ஆயிடும். வெளில போயிடுச்சுன்னா வெளில பாசிட்டிவ் ஆயிடும், உள்ள நெகட்டிவ் ஆயிடும். நியூரான் வந்து மறுபடியும் ரெடி ஆகும், நெக்ஸ்ட் மெசேஜ்க்காக ரெடி ஆகும். அதான் ரீபோலரைசேஷன். ஓகே, சேம் பாயிண்ட்ஸ் நான் சொல்லிருக்க, அதே பாயிண்ட்ஸ் தான் இங்க இருக்கு. சோடியம் பம்ப். இப்போ நெக்ஸ்ட் வேவ், நெக்ஸ்ட் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணும். இதுதான் ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து செல்ஃப் ப்ரொபகேட்டிங் வேவா இருக்கும். அதுக்கு யாருமே எக்ஸ்டர்னலா வந்து புஷ் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுவே வந்து பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்கும். போலரைசர் டீபோலரைஸா மாத்தும், டீபோலரைசர் ரீபோலரைஸா மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சினாப்ஸ்ல எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓவர் தி சினாப்ஸ். கொஞ்சம் சோ ஓவர் தி சினாப்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஓவர் தி சினாப்ஸ்ல, ஓவர் தி சினாப்ஸோட மீனிங்னால கெமிக்கல் சிக்னலிங் நடக்குது. அலாங் தி நியூரான் எலக்ட்ரிக்கல் சிக்னலிங். எலக்ட்ரிக்கல்னா என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வச்சுலாம் நடந்துச்சு, கரெக்டா? இப்போ வந்து நம்ம கெமிக்கல் சிக்னலிங் கொஞ்சம் பார்க்கலாம். சினாப்ஸ் நம்மளுக்கு தெரியும், ரெண்டு நியூரானுக்கு நடுவுல இருக்கிற ரெண்டு நியூரானுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த ஜங்ஷன். ஓகே, அதுதான் சினாப்ஸ். ஓகே, ஒரு இல்லைன்னா வந்து லாஸ்ட் நியூரானா இருந்தா லாஸ்ட் நியூரான் மசிலுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ், ரெண்டுமே ஒண்ணுதான். ஜஸ்ட் நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ணிக்காது, ஜஸ்ட் ரெண்டு நியூரானுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ், அவ்வளவுதான். அதுவே அதோட டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னா அது மசில் இருக்கும். ஓகே, ஒரு நியூரானும் மசில், ரெண்டு நியூரான், ஒரு நியூரான், ஒரு மசில். இஃப் இட் இஸ் அ லாஸ்ட் நியூரான். இங்க என்ன ஆகும்னா நர்வ் இம்பல்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த நியூரானுக்கு கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும், கரெக்டா? ஒரு நியூரான் சினாப்ஸ் கிராஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு நியூரான் இருக்கு, சினாப்ஸ் இருக்கு, இன்னொரு நியூரான். அப்படின்னா இந்த இம்பல்ஸ் வந்து ஃபுல்லா நியூரான் ஃபுல்லா டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஸ்பேஸ் இருக்குல்ல, சினாப்ஸ், அது வழியா தான் போக முடியும். இட்ஸ் லைக் பிரிட்ஜ் மாதிரி, நடுவுல இருக்கிற அந்த பிரிட்ஜ் மாதிரி. சோ இதை கிராஸ் பண்ணிட்டு தான் போக முடியும், அப்படியே ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. சினாப்ஸ வந்து நம்ம பார்த்தோம் பார்க்காம மாதிரி அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ த்ரூ த சினாப்ஸ் தான் போக முடியும். ஒரு நியூரான் சினாப்ஸ், த்ரூ த சினாப்ஸ், அப்புறமா இன்னொரு நியூரான் தான் போகும். ஓகே, இப்போ வந்து இப்போ இம்பல்ஸ் வந்து ஒரு நியூரானுடைய எண்டிங் வந்துருச்சு.
ஆனா ஒரு நியூரானோடைய எண்டிங்ல என்ன இருக்கு நம்ம பார்த்தோம்ல, ஆக்சானோடைய எண்டிங்க்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா எப்படி இதுல போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஓ ஆக்சானோட எண்டிங் வந்துருச்சு. ஆக்சானோட எண்டிங்னா இப்ப சினாப்ஸ்ல போக போகுது. ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகும். ஆக்சானோட எண்டிங்ல சின்ன சின்ன பேக்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஆமா ஒரு சின்ன பேக்ஸ் மாதிரி அதுல லொகேட் ஆயிரும். எங்க எங்க டயக்ராம் இதுல சின்ன பேக்ஸ் மாதிரி இருக்கும். So, இந்த மாதிரி சின்ன பேக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இவங்க இங்க பிரான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன பேக்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். ஓகே, அப்படியே இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் அது பார்க்க. இங்க பிரான்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்படிதான் இருக்கும் ரியலா. ரியல் டயக்ராம் நீங்க நியூரான் டயக்ராம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ரியல்னா உங்களோட புக்கு தவிர மத்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இப்படிதான் கொடுத்துருக்கோம். சோ இந்த பேக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இருக்கும். அந்த கெமிக்கல் பேரு தான் வந்து அசிடைல் கொலைன். அசிடைல் கொலைன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ எண்ட் ஆஃப் தி ஆக்சான் வந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். ஓகே, ஆக்சான் எண்டிங்ல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் பேர் தான் அசிடைல் கொலைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நியூரானுக்கு ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுக்கணும். ரெடியா இரு, இப்போ வந்து என்னுடைய மெசேஜ் வந்து உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது. ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி வச்சுக்கோ. அசிடைல் கூட என்ன பண்ணும், ஸ்டிமுலேட் தி நெக்ஸ்ட் நியூரான், ஸ்டார்ட் தி நியூ இம்பல்ஸ். நெக்ஸ்ட் நியூரான நீ வந்து ரெடி ஆயிரு, உனக்கு வந்து இப்போ இம்பல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக இந்த அசிடைல் கொலைன். அதனால இது கெமிக்கல் சொல்றேன்ல, நான் கெமிக்கல் சிக்னலிங் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். என்ன கெமிக்கல் மூலமா நடக்குது? அசிடைல் கொலைன். அசிடைல் கொலைன் நல்லா ஞாபகம். ஓகே, இட் ஸ்டிமுலேட் த நெக்ஸ்ட் நியூரான் இல்லனா சம்டைம் மசில் டு ஸ்டார்ட் அ நியூ இம்பல்ஸ். ஒரு நியூ இம்பல்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லும். என்ன ஆகும்னா தென் அசிடைல் கொலைன் இஸ் broken down. அசிடைல் கொலைன் வந்து உடைஞ்சிரும். ஓகே, மேக்கிங் த சினாப்ஸ் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ அந்த ஆக்சானோட எண்டிங்ல இருக்கிற அந்த அசிடைல் கொலைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே, அந்த கெமிக்கல் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா சினாப்ஸ் நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷனுக்காக சினாப்ஸ வந்து ரெடி பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். அசிடைல் கொலைன் இருக்கும் போது நெக்ஸ்ட் நியூரானை ஸ்டிமுலேட் பண்ணும். அசிடைல் கொலைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா சினாப்ஸ் ரெடி ஆகும் நெக்ஸ்ட் மெசேஜ்க்காக. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சினாப்ஸ் ரெடி ஆகும். அசிடைல் கொலைன் அந்த கெமிக்கல் இருந்தா நெக்ஸ்ட் நியூரானை வந்து இம்பல்ஸ் நீ வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்லி சொல்லும். ஓகே, அதுவே வந்து அசிடைல் கொலைன் காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா புரோக்கன் டவுன் ஆயிடுச்சுன்னா சினாப்ஸ் ரெடி பண்ண சொல்லும். சினாப்ஸ் நீங்க ரெடி பண்ணுங்க இப்போ டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லும். இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஆர் நன் பிரின்சிபல் அப்படின்னா ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இட் ஒன்லி ஸ்டார்ட்ஸ் இட் ஸ்டிமுலஸ் ஸ்ட்ராங். ஏன்னா ஸ்டிமுலஸ் செம்மையா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, ஒரு 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 பர்டிகுலர் எனர்ஜி இருக்கணும், ஒரு வேல்யூ இருக்கணும். அது த்ரெஷோல்டு சொல்லுவாங்க. த்ரெஷோல்டு வேல்யூ, த்ரெஷோல்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெஷோல்டு எனர்ஜினா ஒரு அந்த சென்ஸ் ஆர்கன்ல இருந்து ரிசப்டார்ல இருந்து நம்ம பிரெயினுக்கு வரைக்கும் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக அந்த எனர்ஜி இருக்கணும் பர்டிகுலர். இப்போ 10 கிராம் 10 நியூ 10 ஜூல் எனர்ஜி வேணும்னா அந்த 10 ஜூல் எனர்ஜி இருக்கணும் அது. அப்போதான் வந்து அதனால ஃபுல்லா போக முடியும். இப்போ 10 தான் மேக்ஸ் மினிமம் வச்சுக்கோங்க. இதுதான் பார்டர் லைன். 10 விட நீங்க கம்மியா இருந்தீங்கன்னா உங்க போகவே முடியாது உங்களால. அப்படியே நீங்க நடுவுலயே டிஸ்ட்ராய் ஆயிடுவீங்க. ஓகே, நீங்க 10 விட வந்து அதிகமா இருக்கு 10 இருக்கணும் மினிமம் அப்படின்னு சொல்லி. இப்போ 10 இருக்கு, அதான் மினிமம் த்ரெஷோல்ட் எனர்ஜி வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளவு எனர்ஜி இருந்தாதான் ஃபுல்லா போக முடியும். அந்த எனர்ஜியோட கம்மியா இருந்தா அது போகவே போகாது. ஓகே, ஸ்டிமுலஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் இந்த ஆல் ஆர் நன் பிரின்சிபல். ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்ட் ஆகுறதே பாருங்க, நர்வ் இம்பல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஸ்டிமுலஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான். ஓகே, அந்த ஸ்டிமுலஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல அந்த நர்வ் இம்பல்ஸே வந்து ஸ்டார்ட்டே ஆகாது, ப்ரொடியூஸே ஆகாது. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அதோட அந்த ஸ்பீடுல அந்த எனர்ஜில அதை டிராவல் பண்ண முடியும். இப்போ நீங்க சொல்லுவீங்க ஓகே மேம், நீங்க வந்து ஸ்டிமுலஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இம்பல்ஸ் போகும்.
கரெக்டா? இப்போ நான் ஸ்டிமுலஸ் அதிகமா பண்றேன், ஸ்டிமுலஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ ஸ்பீட் ஆயிடுமா மேம்? அப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுமா? இல்ல. ஸ்டிமுலஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு தேவையில்ல, அதிகமா பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஒரு ஒரு ஸ்டிமுலஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? சோ இது அதிகமா பண்ண பண்ண வந்து எனர்ஜி இருக்கட்டும், ஸ்பீட் இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்ட்ரென்த் இருக்கட்டும், எதுவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி வந்து கிளிக் ஆகுதுல்ல, அந்த கிளிக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, அந்த ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஓகே, இதுல மெயின் ஒன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்பல்ஸ் தி இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். இப்போ பாருங்க, இப்போ 5 டிகிரி சூடு பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 டிகிரி கம்மியா, இவ்வளோ டிகிரி. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 டிகிரி உங்களுக்கு ஹீட் பட்டிருக்கேன். இப்போ 10 டிகிரியா மாத்தினா ஸ்டிமுலஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்டிமுலஸ் வந்து ஃபாஸ்டா போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்களா? இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே ஒரு 20 டிகிரி பண்ணிட்டா டக்குன்னு வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, சோ இதுக்கு மேல படிக்க வேண்டாம். இதுதான் கொடுத்துருக்காங்க, நான் எல்லா பாயிண்ட்டும் இதுல படிக்க வச்சுட்டேன். ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கு. சோ இட்ஸ் ஆல்ரெடி 1 minute. ஓகே, சோ நம்ம எது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருந்தோம்? ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், கரெக்டா? இப்போ நான் ஹாஃப் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லி தரேன். ஓகே, சோ மத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் வந்து ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸ், ஸ்டிமுலஸ் ஏதோ வந்து பட்டிருக்கு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்ல, அதுதான் இன்ஸ்டன்டா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஒரு சூடான ஆப்ஜெக்ட், ஒரு ஹாட் பிளேட் தொடும் போது, ஆக்சிடென்டலா தொடும் போது நம்ம இன்ஸ்டன்டா கை எடுத்துடுறோம்ல, அதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இல்லைன்னா ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும்போது உங்க வாயில அந்த எச்சு ஊறும்ல, வாட்டரிங் ஆகும்ல, அதுவும் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் தான். ஓகே, ஸ்டிமுலஸுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்குறோம்ல, இப்ப எப்படி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணா நம்ம ரிப்ளை கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஸ்டிமுலஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறது யாரு? இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னா என்னது? ஒரு ஆட்டோமேட்டிக் குவிக் இன்வாலண்டரி ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிமுலஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறது. ஓகே, அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது எப்படி இருக்கும்? ரொம்ப குவிக்கா இருக்கும். சோ நம்ம ஏதாவது ஒரு ஹாட் பிளேட் தொட்டு அப்படியே கை வச்சுட்டே இருப்போம், இல்ல கொஞ்ச நேரம் இது பண்ணுவோம்ல, நம்ம கை வச்சுக்கிட்டே இருப்போமா, என்ன டக்குன்னு எடுத்துருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக் குவிக் இன்வாலண்டரி ஆக்ஷன் இன் அவர் பாடி. எதுக்கு? ஸ்டிமுலஸ்க்கு ரிப்ளை, ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பான்ஸா கொடுக்கும். என்ன பண்ணும்? ஏதாவது ஹார்ம் இல்லைன்னா பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஹார்ம், ஏதோ ஒரு கெடுதல்ல இருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, ஓகே, ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டன்டா வந்து ஒரு ஹாட் பிளேட்ல இருந்து கை எடுக்கிறது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பாத் ஏதாவது உங்களுடைய ஃபேவரட் டேஸ்டி ஃபுட்டை பாக்குறது, இல்ல ஸ்மெல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து எச்சு ஊறுதுல வாயில, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகே, 2 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ல வந்து ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிள் இல்லைன்னா நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். 2 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஒன்னு சிம்பிள், அப்புறமா இன்னொன்னு வந்து கண்டிஷன்டு கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். பார்க்கலாமா?
சிம்பிள், இன்னொன்னு வந்து கண்டிஷன். சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ், அப்புறமா கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். சோ சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ்னா வந்து நம்ம நம்மளுக்குள்ளேயே எடுக்கிறது. நம்மளுக்குள்ளேயே நம்ம அதை படிக்கணும், அதை பத்தி நம்ம கத்துக்கணும்னு இல்லை. ஓகேங்களா? இன்பார்னா இருக்கும், உள்ளே நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இல்ல, 2 டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கு. அது ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பேர் தான் வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ். அது நம்மளுக்குள்ளேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்ப நம்ம ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்களேன். இப்ப ஏதாவது நம்மளுக்கு டேஸ்டி ஃபுட் இருக்கட்டும், ஹாட் பிளேட்ல சுடு தண்ணியில கை வச்சா நம்ம எடுக்கணும், நமக்கு தெரியுது இல்ல. நம்ம வேணா அது கத்துக்கிறோமா, ஸ்பெஷலா கிளாஸ் போயிலாம் இல்ல. ஏதோ ஒரு ப்ரீவியஸ் லேர்னிங் தேவையில்லை. ஓகே, அது அந்த டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து சிம்பிள் இல்ல நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ். நம்மளுக்குள்ளேயே நேச்சுரலா வந்து அந்த பாடி கொடுக்குற ரிஃப்ளெக்ஸ் தான் வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்த உடனே வந்து பிளிங்க் பண்றது இருக்கட்டும், நம்ம ஃபுட் பைப்ல ஏதாவது வந்து போனது, ஏதாவது ஒரு கேஸ் இருக்கட்டும், காரமா ஏதாவது போனதுக்கு அப்புறமா காஃப் பண்றது இருக்கட்டும், பிரைட் லைட்க்கு நம்மளோட அந்த பியூப்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் பண்றது இருக்கட்டும். ஓகே, நம்ம அப்படியே வந்து அந்த கார்ஸ்ல வந்து நம்ம டக்குன்னு தூக்கத்துல வந்து அப்படியே புடிச்சிரும் பாருங்க, அப்ப நம்ம எடுஞ்சுக்கிறது, இதெல்லாம் நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் மூலமா கிடைக்கிற ரிஃப்ளெக்ஸ். ஆக்சுவலி இந்த சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா அது பிரெயின் தான் பாத்துக்குமே. அது ஸ்பைனல் கார்டு தான் மோஸ்டா கண்ட்ரோல்டு பை ஸ்பைனல் கார்டு. ஓகே, அதுவே கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வரும். அதாவது ஒரு ட்ரைனிங் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. இது பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணதுக்குன்னா இது வந்து ஒரு லேர்னிங் மூலமா தான் வருது. சோ பிரெயின் அந்த லேர்னிங், நம்ம ப்ரீவியஸ் லேர்னிங் கிடைச்சிருக்குல, அது பிரெயின் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ரிப்பீட்டட் பிராக்டிஸ்க்கு அப்புறமா நம்ம அதை டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. குவிக்லி க்ளோசிங் ஆஃப் ஐலிட்ஸ் when an object's approaching the eye, coughing when the food swallowed in the windpipe instead of food pipe, narrowing of eye pupil, the foot of sleeping person is tickled, jerked away. இப்போ கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ்னா பிரேக் அடிக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு வெஹிக்கல் வந்து ரோடு கிராஸ் பண்ணும் போது பிரேக் அடிக்குது, நம்ம கத்துக்கினது தானே. ஓகே, ரோடு நம்ம சின்ன வயசுலயே நம்ம பிறந்ததுக்கு அப்புறமாவே வந்து நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியுமா என்ன? இல்ல, நம்ம வந்து ரிப்பீட்டட் பிராக்டிஸ் மூலமா தான் வந்துச்சு. இல்லைன்னா டூ டு டை தி லேசஸ், ஷூ லேசஸ் டை பண்றது இருக்கட்டும் நடக்கும் போது. அப்புறமா வந்து டாக் ஏதாவது ரன் பண்ணும் போது. ஓகே, a dog runs away if it notices you kneeling down as you are picking up a stone. இப்போ நீங்க அப்படியே குனிஞ்சு கல் எடுக்கும் போது அந்த டாக் ரன் பண்றது இருக்கு. அப்புறமா வந்து நீங்க சொல்லுவீங்க அந்த டாக் ஏதாவது வந்து இப்படி குனிவீங்க சும்மா, அப்பதான் அந்த நாய் ஓடி போகணும், டாக் ஓடி போகணும். அது இருக்கட்டும். இல்லைன்னா வந்து ஏதாவது டீச்சர் என்டர் பண்ணும்போது